ஹாய் டியர் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் சிலம்பு. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறது ஒரு அற்புதமான கோவில், சஞ்சீவராயன் திருக்கோவில் அப்படிங்கிறத இந்த கோயிலோட நேம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்துட்டு கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்க அத்தானி அப்படிங்கிற ஊருக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஒரு அழகான கோயில் தான் இது. இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன, இந்த கோயில் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் பெருமுகை கிராமத்தின் வனப்பகுதியிலே மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்திலே அமைந்துள்ள வானுயர்ந்த மலைகளின் அருகிலே இந்த சஞ்சீவராய பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இன்று தோன்றியவன் என்றுணராத எம்பெருமானுடைய அவதாரங்களிலே சீனிவாசனாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் சஞ்சீவி மலையினுடைய இந்த திருத்தலத்திலே. மாட கோயிலாக வீட்டிருந்து கீழ் மாடத்திலே சஞ்சீவராயராகவும் மேல் மாடத்திலே சீனிவாச பெருமாளாகவும் காட்சி தந்து கொண்டிருக்கின்ற இவர் இந்த இந்திய தேசத்தின் தமிழகத்தின் வனாந்திரத்தின் ஓரத்திலே மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்திலே வயல்களும் செந்நெல்லும் கரும்பும் பாக்கும் தென்னையும் நீங்கள் பார்க்குமிடமெல்லாம் இந்த தென்னந்தோப்புகளும் இந்த பாக்குத்தோப்புகளும் இந்த சோலை போல் காட்சி தருகின்ற இந்த சஞ்சீவராய பெருமாள் கோவிலே சஞ்சீவி குன்று, அதனுடைய உச்சியிலே ராமானுஜர் பீடமும் அதை தொடர்ந்து உக்கிர நரசிம்மர் பீடமும் அதன் அருகிலே நீண்ட நெடுங்காலமாக இங்கே அனைவராலும் சஞ்சீவிமலை என்று போற்றப்படுகின்ற திருநாமமிட்ட இந்த உயரமான திருக்கல் திருக்கோடி தீப கல்லாக விளங்குகின்றது. குருவுக்கு குருவாக விளங்குகின்ற வைணவ பெரியவர் திரு ராமானுஜருடைய பீடம் இங்கே அமர்ந்துள்ளது. இந்த மேலக்கோட்டை ஸ்ரீரங்கம் செல்லும்போது இந்த கோயிலுக்கு வந்து இறைவனை தரிசித்தார் என்பது ஐதீகம். இதனைத் தொடர்ந்து இந்த சஞ்சீவி குன்று பல நெடுங்காலமாக மகா தீபம் ஏற்றப்பட்டு இந்த திருநாமத்தோடு மிக உயரமான இடத்திலே அமைந்துள்ளது. இந்த குன்றில்தான் வருடத்திற்கு 6 முறை மகா திருக்கோடி என்கின்ற திருக்கோடி தீபம் ஏற்றப்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் அங்கிருந்து தெரியும் வண்ணம் 300 அடி உயரத்திற்கு மேல் ஒரே பாறையாக இந்த வனாந்தரத்தின் அருகிலே அமைந்துள்ளது. இங்கிருந்துதான் இறைவன் அனைவரையும் நின்று பார்த்ததாக சொல்வார்கள். இந்த குன்றிலே ஏறி குன்றுமேல் குன்று வைத்து கூத்து பார்த்த கோமகன் என்ற பெருமையும் இந்த திருத்தலத்திற்கு உண்டு. சோலைகளுக்கு நடுவே நல்ல சாலை வசதியோடு நல்ல மனிதர்களோடு நீர்வளமிக்க இந்த பிராந்தியத்திலே அனைவருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற சஞ்சீவராய பெருமான் அவருடைய இருப்புத்தான் இந்த சோலைக்கு காரணம். இந்த சஞ்சீவி மலையிலே தென்னையும் பாக்கும் புல்வெளிகளும் வருகின்ற மக்களையெல்லாம் ரம்யமாக இழுக்கின்றது. இந்த சஞ்சீவி பர்வதத்தினுடைய குன்றினுடைய உச்சியிலே தமிழகத்திலே வேறெங்கும் கிடையாது உக்கிர நரசிம்மராக 10 அவதாரங்களில் 4வது அவதாரமாக வீற்றிருக்கக்கூடிய மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட அற்புதமான நரசிம்ம பெருமாளாக காட்சி தருகின்றார். பிரகலாதனுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற இந்த காணக்கரிய காட்சி இங்கே நீங்கள் காண முடியும். மாதந்தோறும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு முந்திய நாளும் பிரகலாதனுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். 4வது அவதாரமாக இருக்கக்கூடிய இந்த நரசிம்ம அவதாரம் இந்த கோவிலிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜை புனஸ்காரங்களோடு யாக வேள்விகளோடு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சஞ்சீவி மலையினுடைய உச்சியிலே இந்த ராமா என்ற சொல்லிற்கு அடையாளமாக விளங்கிய ஸ்ரீ ராமானுஜர் பகவானுடைய கோயில் அமைந்துள்ளது. இந்த வனாந்திரம் முழுவதுமாக அவருடைய அருள் நிரம்பி வழிகின்றது. வானுயர்ந்த மலைகளுக்கு நடுவே இந்த வனாந்திரத்திலே இருக்கின்ற இந்த கோயிலினுடைய
அமைப்பு அனைவராலும் இங்கே கூட்டம் கூட்டமாக வர வாய்ப்பாக இருக்கின்றது. இந்த கோயிலுக்கு அன்னதான கூடம் மிகச்சிறப்பாக அமைந்துள்ளது. வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் வயிறார அன்னதானம் இட்டு அன்பர்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஓம் நமோ நாராயணாய. வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் எத்தனை பேர் வந்தாலும், எவ்வளோ பேர் எத்தனை பக்தர்கள் வந்தாலும் இங்கே அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுற அளவுக்கு அன்னதான கூடங்கள் மிகப்பெரிய அளவில் அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வே இருக்குது. இந்த வேயை தான் மேலே வந்து கோயிலோட டாப்பில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சாமிகள்லாம் வச்சுருக்குறாங்க. அதனால் அங்கேயும் அங்கே போகிறதுக்கு தான் இந்த சின்ன வே கொடுத்துருக்குறாங்க. வாங்க இந்த வேல போய் பார்க்கலாம். அங்கே என்னென்ன சாமியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது, எப்படி எப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த கோயிலோட கீழே இருக்க கோபுரம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் அந்த கோயிலோட கோபுரத்தோட டாப்பு தான் இது. இந்த டாப் பார்த்திங்கன்னா கோயிலோட கலசம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த கோயிலோட சென்டரில் வந்துட்டு 2 படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே விஸ்வரூப உலகநாயகன் அப்படிங்கிற ஒரு சாமி வந்து மேலே வச்சுருக்காங்க. இந்த கோயிலோட கோபுரத்தோட கலசம் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கோட சென்டருக்கு மேலே வந்திருக்குது. அதுக்கு மேலே தான் வந்து விஸ்வரூப உலகநாயகன் அப்படிங்கிற சாமி இருக்குது. வாங்க அந்த சாமியும் போய் பார்க்கலாம். 14 அடி உயரத்திலே சஞ்சீவி மலையினுடைய இந்த திருவுருவமாக இருக்கின்ற இந்த சஞ்சீவிராய பெருமாள் திருப்பதி சீனிவாச பெருமாளாக காட்சியளிக்கின்றார். இப்பொழுது இந்த மாடக்கோயில் 2 நிலைகளாக உள்ளது. சஞ்சீவி மலையினுடைய இந்த கோவிலிலே மூலவராக காட்சி தருபவர் சஞ்சீவி பர்வதம் என்ற திருநாமத்தோடு இங்கே உங்கள் கண் முன்னாலே இருக்கின்ற இந்த 60 அடி உயரமும் 60 அடி விட்டம் கொண்ட இந்த முழு குன்றே ஆகும். இந்த குன்றுதான் இந்த பெருமாள் கோயிலினுடைய மூலவராக காட்சியளிக்கின்றார். நீண்ட நெடுங்காலமாக இந்த குன்றில்தான் வாக்கு கேட்பதும் பூஜை செய்வதும் இந்த முழு மலையான இந்த சஞ்சீவி குன்றுக்குத்தான். இந்த சஞ்சீவி குன்று ராமாவதாரத்திலே நடந்த அந்த சஞ்சீவி மலையை கொண்டு வரும்போது அதில் விழுந்த துண்டாக பாவித்து நீண்ட நெடுங்காலமாக அனைவராலும் போற்றி வணங்குகின்ற இப்போ இந்த கோயிலோட மேலே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள், இந்த கோயிலிருந்து இந்த கோயிலை சுற்றி இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட் எவ்வளோ சூப்பராக நேச்சராக அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதை பார்த்தாவே நமக்கு ஒரு ரொம்ப அழகாக நம்ம மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். நீட்டாக இருக்குது. ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வியூவை நீங்களும் பாருங்கள். இந்த கோயிலை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையால் சூழப்பட்டிருக்கும். இந்த மரம், செடி, கொடி இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மலையோட அடிவாரத்தில் ஒரு குட்டி கிராமம் இருக்குது. அந்த கிராமம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றிலும் வயல்வெளிகளும் மேற்கு தொடர்ச்சி மலையும், நடுவில் இந்த கோயில் பக்கத்தில் இந்த கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தோட வீடுகளத்தை இப்போ நம்ம சுற்றி இருக்க கிராமத்தோட வீடுகள், இங்கே ஒரு குட்டி கிராமம் தான். அந்த கிராமம் ரொம்ப அழகாக இருக்குது. அதைத்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லாக வயல்வெளியில் தான் தெரியும் பாருங்கள். இந்த மரத்தில் கீழே போய் இந்த மரத்துக்கு அடியில் நின்று பார்த்தோம் அப்படின்னா குருவி சத்தங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது மேற்கு தொடர்ச்சி மலை.
இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் இது தான். இந்த அடிவாரத்தில் இருந்து தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் மேலே ஏற போகிறோம். இதுக்கு மேலே தான் ஏறணும். அது ஒரு நம்ம வீடியோவை பார்க்கலாம். நான் ஒரு நாள் இப்போ சான்ஸ் கிடச்சிதுன்னா அங்கே அந்த வீடியோ பண்ணுறேன் நான். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வாங்க, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கே. பாருங்கள், இந்த வியூவை நீங்களே பாருங்கள். உங்களுக்கு கண்ணுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ எல்லாமே ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்குது, ரொம்ப பசுமையாக இருக்குது. ஸோ இந்த திருப்பதி திருமலை சீனிவாச பெருமாள் ஆனவர் திருப்பதியிலே 9 அடி உயரத்திலும் இந்த சஞ்சீவி மலையிலே 14 அடி உயரத்தில் விஸ்வரூப தரிசனமாக சஞ்சீவராய பெருமாள் கோவிலிலே மாடக்கோவிலிலே நீங்கள் பார்ப்பது திருப்பதியிலே இருக்கின்ற பெருமாள் 9 அடி உயரமுள்ளவர். சஞ்சீவி மலையிலே இருக்கின்ற சீனிவாச பெருமாள் விஸ்வரூபமாக 14 அடி உயரத்திலே காட்சியளிக்கின்றார். இந்த தங்கத்தால் ஜொலிக்கும் இந்த அற்புதமான அழகோடு இவர் அருள்பாலிக்கின்றார். இவர் காலுக்கடியிலே இருக்கின்ற இந்த சிலையானது சிலா தோரணம் என்ற இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. திருப்பதி பெருமாளினுடைய சிலை செய்த அதே சிலா தோரணம் இங்கே 3 சிறிய உருவங்களாக சஞ்சீவராய பெருமாள் கோவிலிலே காட்சியளிக்கின்றது. அற்புதமான காட்சி. வானுயர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்திலே வீற்றிருக்கின்ற சஞ்சீவராய பெருமாள் கோவிலிலே மிக உயரமான இந்த சிகரம் சஞ்சீவிராயன் குன்று. இந்த சிகரத்திலே வருடம் முழுவதும் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டு ஒவ்வொரு விழா காலங்களிலும் இந்த குன்றில்தான் திருக்கோடி தீபம் ஏற்றப்படுகின்றது. இந்த சஞ்சீவி குன்று இயற்கையாக விண்ணை முட்டும் அளவிற்கு வளர்ந்து நிற்கின்றது. இதற்கு அருகிலே பிரம்மாவுக்காக கோயில் அமைந்துள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து மேலே போகிறதுக்கான வழி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 பாறைக்கு இடையில் ரொம்ப சின்னதாக ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் தான் நம்ம மேலே மலை உச்சிக்கு போக முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்திலே அமைந்துள்ள சஞ்சீவி பர்வதத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சஞ்சீவி பர்வதத்திலே இந்த 2 பாறைகளுக்கு இடையே மிகப்பெரிய இந்த தடத்தின் வழியாக சஞ்சீவராய பெருமானுடைய கோயில் அழகு இப்பொழுது நாம் காண்கின்றோம். இந்த கோயில் மற்ற கோயில் போலல்லாமல் மாடக்கோயிலாக வந்திருக்கின்றது. இமயமலையுடைய அடிவாரத்தில் இருக்கின்ற மாடக்கோயில் வகைகளிலே இந்த சஞ்சீவி மலை கோயிலும் ஒன்று. பாறைக்கு நடுவிலிருந்து மேலே ஏறி வந்தோம், அப்படி கொஞ்சம் மேலே வந்தோம் அப்படின்னா இப்படி ஒரு வழி போகுது. இந்த வேலை தான் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு மேலே போகணும். வாங்க போகலாம். எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாதி தான் வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளோட நேச்சர் பார்த்தோம் அப்படின்னா செம்ம க்யூட்டாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள், இந்த வியூவிலேருந்து இங்கேருந்து பார்த்தா நெல்வயல், தென்னந்தோப்பு, பாக்குத்தோப்பு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரம் பாருங்கள். வெறும் மரங்களாகவும் வயல்களாகவும் தான் உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை, சென்ட்ரலில் தான் இந்த கோயில் இருக்குது. ஹலோ சார், இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் பார்க்குறக்கே நல்லா இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க. எப்படி இருக்குது, எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் குடும்பத்து சார்பில் வணக்கம். இது சஞ்சீவி நாராயண பெருமாள் கோயில். எங்களுக்கு திருமணம் ஆகி 45 ஆண்டுகள் ஆக போகுது. 1976-77 நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துகிட்ருக்குறோம். எங்கள் மாமனார் கோயில், அதே மாதிரி எங்கள் அம்மாவோட அப்பா அவங்களுடைய குலதெய்வம் கோயில் இது. ஏறத்தாழ எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பேர் வந்துட்டுருக்குறோம். நாங்கள் எல்லாம் கோபி, சிறுவலூர், ஈரோடு இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க. அது அந்த காலத்தில் சஞ்சீவி நாராயண பெருமாள் கோயில் இந்த குன்று மேலே மட்டும் தனியாக இருந்தது. இந்த கிராம சூழ்நிலை ஒரு ரம்மியமான ஏரியா. இங்கே வந்துட்டு போனாவே ஒரு மன நிம்மதி, புத்து உணர்ச்சி, எல்லாருக்கும் ஒரு இது பார்க்குறப்போ ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு போன மாதிரி இருக்குது. மன நிம்மதி இருக்குது. அவன் ஐயனுடைய அருள் எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, கிடைச்சிக்கிட்டு இருக்குது. எல்லோரும் மனப்பூர்வமாக நம்பி எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
ரொம்ப சந்தோஷம். சஞ்சீவி நாராயண பெருமாள் கோயில் வந்து ஒரு அழகியான கிராமிய சூழ்நிலையில் அமைஞ்ச ஒரு அழகான கோயிலுங்க. இங்கே வந்து நீங்கள் அடிக்கடி வேண்டாம், எப்போயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்தால் கூட இதோட மூலிகை காற்று வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையையும் ஆரோக்கியமான மனநிலையும் தரும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க. அவசியம் எல்லோரும் வந்து இந்த சூழ்நிலையை அனுபவிக்கணும். எல்லாருக்கும் வணக்கங்க. வியூவர்ஸ், இப்போ அவங்க சொன்னதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவசியம் எல்லோரும் வரணும் அப்படிங்கிற அது உங்களுக்கே தோணும். ஏன்னா இங்கே பக்கத்தில் மலைகள், நிறையா அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்க வியாதிகள்லாம் குணமடைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்க மூலிகை காற்று நம்ம ப்ரீத் பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் க்யூர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு இப்போ இதுக்கு முன்னாடி வந்தவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க 40-45 இயர்ஸாக வந்துட்டு இங்கே ரெகுலராக வந்துட்டு இருக்கவங்க இந்த கோயிலுக்கு அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இப்போவே நான் நின்றுட்டுருக்கேன், காற்று சூப்பராக இருக்குது, பயங்கரமாக காற்று வருது. இங்கேருந்து போகிறக்கே மனசு இல்லை, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான அட்மாஸ்பியர் இருக்குது. இப்போ பாதி தான் வந்துருக்குறோம், இதுக்கு மேலே இன்னும் மேலே போகணும். வாங்க இந்த கோயிலோட முழுசாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னா ஒரு 75% மேலே வந்துட்டோம். லைட்டாக கால் வலிக்குது. ரொம்ப சின்னவங்கள தான் மேலே வர்றதுக்கு ஒன்றும் ரிஸ்க்காக இருக்காது. நீங்கள் அங்கங்கே ரொம்ப க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இப்போ நான் இங்கே வந்தோன்னே உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. நம்மளால் முடியல அப்படின்னா உட்காந்துட்டு மெதுவாக போகலாம். இங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்குது, கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. மேலே வர்ற டயர்டே தெரியல, ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் மேலே போய் பார்க்கலாம். ஒரு 75% தான் வந்திருக்கோம், இன்னும் மேலே போய் பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் சிலம்பு. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதால 2 பார்ட்டாக பண்ணியிருக்கோம். அதோட ஃபஸ்ட் பார்ட் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. இதோட செகண்ட் பார்ட் ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அது வரைக்கும் எங்களோட இணைந்திருங்கள். நம்ம யூடியூப் சேனலான டக் விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.